அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக சென்னையில் 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தவர்கள் அவரது அன்பு கட்டளையை ஏற்று அதை முடித்துக் கொண்டனர். ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றக் கோரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்து வரும் நிலையில் சென்னை திருவான்மியூரில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் ஏராளமானோர் உண்ணாவிரதம் இருந்து வந்தனர். திருவான்மியூரில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த அவர்கள் ஹசாரேவின் கோரிக்கையை ஏற்று தங்களது தொடர் உண்ணாவிரதத்தை பழரசம் குடித்து முடித்துக் கொண்டனர். உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் கூறும்போது இது இந்தியாவிற்கு 2வது சுதந்திர போராட்டம் என்றும் இந்த போராட்டத்தை நடத்தி வரும் அண்ணா ஹசாரேவிற்கு மக்கள் அனைவரும் ஆதரவளிக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அண்ணா ஹசாரே எல்லாரையும் ஒன்று திரட்டி 2ஆம் சுதந்திர போர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆரம்பிச்சோம். அவர் கூட நாங்களும் உண்ணாவிரதத்துல இறங்கணும். 10 நாட்களா உண்ணாவிரதம் இருந்தோம். நாட்டுக்காக எதா செய்யணும்னு ரொம்ப ஒரு உணர்ச்சியோட இருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருந்த போது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே எங்களுக்கு எங்களோட பாக்கியம். 45 ஆண்டுகளாக இந்த ஊழலை எதிர்த்து போராடி வருகிறேன். இந்த வயசுல நான் இந்த சட்டத்தை ஜனநாயக லோக்பால் சட்டத்தை நிறைவேற்றினால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஊழலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்க்கிறார்கள், ஆனால் என்னை ஆதரிக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த சட்டம் நிறைவேற வேண்டும். உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டாலும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஹசாரேவுக்கு ஆதரவாக பல்வேறு இயக்கங்கள் நடந்து வரும் நிலையில் மதுரை காந்தி மியூசியம் முன்பு நம் நாடு மக்கள் மீட்பு பேரவை சார்பில் ஊழலுக்கு எதிரான பேரணி நடந்தது. இதை நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு குழு தலைவர் ராமமூர்த்தி துவக்கி வைத்தார். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணி மாவட்ட கோர்ட் வழியாக அம்பேத்கர் சிலை முன்பு நிறைவடைந்தது. பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஹசாரேவுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. ஊழல் என்ற கொடிய அரக்கனிடமிருந்து இந்த நாட்டை காப்பதற்காக அண்ணா ஹசாரே அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு அவர் கோருகின்ற ஒரு மசோதாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறது. அது மட்டுமல்ல, எப்படியும் ஊழல் பேர்வழிகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே இந்த மசோதாவை எதிர்த்து செயல்படுகிறது. பேரணியில் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு குழுவினர், ஊழலற்ற இந்திய அமைப்பினர், பாரத சுவாபிமான் டிரஸ்ட் அமைப்பினர், பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.